அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி பேராசிரியரின் உளறல்கள், ஜோதிட உளறல்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சரியாக நூல்களை எல்லாம் மூல நூல்களை படிக்கலைன்னா அப்படி தான் உளர வேண்டியிருக்கும். கிரகங்களுடைய பார்வை வேலை செய்யாது, பலன்களை மாற்றாது, பலன் சொல்ல தெரியல, குழப்பமே மிஞ்சும். ஆமாம், சரியாக படிக்கலைன்னா குழப்பம்தான் வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நேற்றைய வீடியோவை பார்த்த உடனேயே நான் இந்த வீடியோவை பதில் ரெடி பண்ணுறேன். ஏன்னா நேராக பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. ஏன்னா பல்கலைக்கழகத்தில், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. நானே ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன். எங்கள் ஹெச்ஓடிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எங்கள் டிபார்ட்மெண்ட், எங்கள் கைடுக்கு. ஸோ அதுக்கான ஒரு எத்திக்ஸ் அப்படின்னு இருக்குது. டிஸ்கஷன் டிபேட்டுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஸோ எனக்கு அதனால தான் நேரில் சந்திக்கிறதுக்கு, ஏன்னா அது கலவரமாயிரும், நேரில் சந்தித்தா கைகலப்பாயிரும். ஏன் சொல்கிறேன்னா, இவருடைய பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார், பவளக்கண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அங்கே போய் இவர் தன்னுடைய நாஸ்திகவாதத்தெல்லாம் பேசணும்னு நம்ம கோயம்புத்தூர் மந்திராச்சலம் கிளம்பிட்டாப்புல அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரசாபாசமாயிடும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா கருத்து தான், கருத்துக்கள் தான் முக்கியம். இது 3ஆம் தர நபர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி விடுவார். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அவரை பற்றி, இல்லைன்னா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அவருடைய குவாலிட்டி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு வீடியோவை கூட போடுறேன். நான் வேண்டாம், அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு நான் அமைதியாக இருக்கேன். யாரை தவிர்க்கணும், யாரை சந்திக்கணும்னு இருக்குது. பல பேராசிரியர்களுடைய கான்ஃபரன்ஸ்லேயே நான் அவங்கள கேள்வி கேட்டு அந்த பேப்பரையே ஃப்ளாப் பண்ணி விட்ருக்கேன் நான். ஸோ அந்தளவுக்கு நான் யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன். பெரிய பேராசிரியராக, நான் ஸ்டூடெண்ட்டா, அப்படிலாம் கிடையாது. ப்ரெசன்டேஷன் வந்தால் ஒரு பேப்பர், அதனுடைய கருத்துக்கு மறுப்பு அல்லது கேள்விகள், இப்படி தான் அந்த டிபேட் அப்படிங்கிறது போகும். அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு தமிழ் பேராசிரியர் திருக்குறளில் சைவ சித்தாந்தத்தின் தாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு கட்டுரையை படித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை நான் ஒரே ஒரு கேள்வியில் அதை உடைச்சிட்டேன். சைவ சித்தாந்தம் 13ஆம் நூற்றாண்டு, திருக்குறள் கிபி 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு இலக்கியத்தில் எப்படி 13ஆம் நூற்றாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு தத்துவத்தினுடைய தாக்கம் இருக்க முடியும்? ஒரே கேள்வியில் அந்த பேப்பரை உடஞ்சி போச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு பேராசிரியர் என்ன சொன்னார், சாங்கியத்தில் பௌத்த சாங்கியம், பௌத்தர்களுக்கு முன் உள்ள சாங்கியம், பௌத்தர்களுக்கு பின் உள்ள சாங்கியம் சொல்லி பிரித்தார். பெரிய தத்துவ பேராசிரியர், அதெல்லாம் குறைத்தெல்லாம் மதிப்பிடவே முடியாது. அவர் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறார், 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் பேசுகிறார். பேசினவுடனே நான் எழுந்து கேட்டேன், எல்லாத்துக்குமே சாங்கியம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வர சாங்கியம் அப்படின்னு சொல்லி, சாங்கிய காரிகா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் தான் அதுக்கு ஆரிஜின், அதுக்கு ஃபவுண்டேஷன், அந்த ஒர்க்கு, மூல நூல். நீங்கள் பௌத்தத்திற்கு முன் பௌத்தத்திற்கு பின் சொல்லி சாங்கியத்தை பிரிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் எந்த டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வச்சு பிரிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த பேப்பர் அப்படியே அவுட்டு. அவர் அமைதியாகிட்டார். அவரால் எதுவுமே பேச முடியல. ஆனால் கோவப்படலை. அவர் என்னை தனியாக கூப்பிட்டு நீங்கள் எங்கே ஃபிலாசபி படிச்சிங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவன் நான். அதனால் யாராக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு எனக்கு தைரியமும் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பயந்து கேள்வி கேட்காம போகிற ஆள்லாம் கிடையாது. அதனால தான் நேற்று அவருடைய பிஹெச்டி தீசிஸ் எவ்வளோ கேவலமாக இருந்தது, எப்படி ஒரு தீசிஸ் எழுதக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த பேராசிரியருடைய பிஹெச்டி தீசிஸை பற்றி மறுபார்வைன்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்றைக்கி அவர் என்னுடைய கோள்களின் பார்வை அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக ஒரு மணி நேரம் பேசியிருந்தார். அந்த 1 மணி நேரமும் குப்பை. அந்த 1 மணி நேரத்துலேயும் விஷயம் இல்லைங்கிற, அதாவது ஒருத்தரை பேச விட்டால் தான் அவருடைய அறிவாளித்தனம் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 1 மணி நேரம் பேசி தனக்கு பலன் சொல்லவே தெரியாது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்கார் நேற்றைய வீடியோவில். கோள்களின் பார்வை. அவர் 4 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு, குமார் ஐயர் சொல்கிறது தெரியாது, அவனை கிடக்கான், அவனை விடு அப்படின்னு நம்மளை பேசுனதுனால அவர் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாது. கான்செப்ட் முக்கியம், படிக்கணும். பிபிஹெச்எஸை படிக்கவே இல்லை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கோள்களின் கிரக சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போல்லாம் இவரை நாஸ்திகன் சொல்கிறேனோ, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வச்சுருப்பார். அப்படியாப்பட்ட நாஸ்திகர் ஆனால் சட்டை கருப்பு சட்டை போட்டுக்குவார். டிஎம்கே ஜோசியர் அப்படிங்கிறத நிரூபிப்பார்.
இவர் பிஹெச்டி பட்டம் வாங்கும்போது கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலாட்ட பட்டம் வாங்கும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பெரிய நாமமாக போட்டிருப்பார். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் வரும்போது ஒரு நாள் கூட நெற்றியில் குறி இல்லாமல் குறியோடு இருந்ததே கிடையாது. நெற்றியில் அவர் வணங்கக்கூடிய இறைவனுடைய அந்த குறியே அவருக்கு கிடையாது. எங்கே தேவையோ அந்த இடத்துல போட்டுக்குவார், எந்த இடத்துல தேவையில்லையோ அழிச்சிடுவார். அப்படியே எப்படி ஸ்ரீரங்கத்தில் போய் முதலமைச்சர் வீதி இட்டு விட்டு அழிச்சார், அதே மாதிரி கேஸு. ஸோ திமுக ஜோசியர் நான் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது சரி, விஷயத்துக்கு வருவோம். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய பார்வையை 2 டைப்பாக கேட்குறாரு. ஒன்று நைசர்கிக பார்வை, அதாவது நைசர்கிக சுப கிரகங்களுடைய பார்வையை நாம் எடுத்துக்கிறதா, இல்லை ஆதிபத்திய சுப கிரகங்களுடைய பார்வையை நம்ம கன்சிடர் பண்ணுறதா அப்படின்னு 2 டைப் ஆஃப் இது பிரிக்கிறார். முதல்ல இந்த அளவுக்காவது பேசிக் நாலேஜ் இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடிப்படையாக நைசர்கிக பார்வை அப்படிங்கிறத நாம் எப்போ கன்சிடர் பண்ணணும்னா ஷட்பலத்துக்கு அதை கன்சிடர் பண்ணணும். கிரக பார்வை அப்படிங்கிறதுல சுப கிரகங்களுடைய பார்வை நன்மை, அசுப கிரகங்களுடைய பார்வை தீமை அப்படிங்கிற விஷயம் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகத்தினுடைய ஷட்பலத்தை நிர்ணயிக்கிறதுல திருக் பலம் அப்படின்னு ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்துக்காக தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், லக்னம் என்ற ஒன்றை எழுதிவிட்டோம் என்று சொன்னால் இந்த விஷயம் பூரா மாறிடும். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பாயிண்ட், சுபகிரகம் பார்த்தா நல்லது, அசுப கிரகம் பார்த்தா கெட்டது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேசிக்கு. ஆனால் அந்த பார்வைக்கான பலன் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல லக்னம்னு வந்துருச்சுன்னா இது எல்லாமே மாறிடும். சுபகிரகம் அசுப கிரகம் ஆயிடும், அசுப கிரகம் சுப கிரகமாக மாறி போயிடும். ஸோ இதை புரிந்து கொள்ளக்கூட திராணியற்றவர் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இதை நான் ரொம்ப கேலியாக சொல்லலை, வருத்தமாக பதிவு செய்கிறேன் இந்த கேள்வியை. இது கூட தெரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் எப்படி பேராசிரியராக இருந்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்வைகளுக்கு பலன் சொல்ல மாட்டான். பார்வை குணங்களை கூட்டும் குறைக்கும் கிடையாது. பார்வை என்டையராகவே மாற்றும் பலன்களை. நான் எக்ஸாம்பிள் சார்ட்டோட இன்னைக்கு போடுறேன் உங்களுக்கு. ஸோ இவர் 2 டைப்பாக பிரிக்கிறார். நைசர்கிக சுப கிரகங்களுடைய பார்வையா, இல்லை ஆதிபத்திய சுப கிரகங்களுடைய பார்வையா. ஜாதகம் அப்படின்னு வந்துட்டா ஆதிபத்திய சுப கிரகமா அசுப கிரகமா, அதான் முக்கியம். அதுக்கு இவர் ஒரு உதாரண லக்னத்தை எடுத்துக்கிறார். மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டு இவர் என்ன சொல்கிறார், லக்னாதிபதி சுப கிரகமா, சந்திரன் சூரியன் குரு அப்படிலாம் போட்டுக்கிறார், செவ்வாய் இதெல்லாம் நல்ல கிரகம் அப்படின்னு போட்டுட்டு, குரு நல்ல கிரகமா செவ்வாய் நல்ல கிரகமா கிடையாது. மேஷ லக்னத்தை பொறுத்தவரை குரு 9ஆம் பாவாதிபதி, ஆனால் அவருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்குது, 12ஆம் பாவ ஆதிபத்தியம் இருக்குது. அப்போ நீ அவருடைய பார்வையை நல்லதுன்னு சொல்லுவியா கெட்டதுன்னு சொல்லுவியா அப்படின்னு ஒரு கேள்வியை பாமரத்தனமாக முன்வைக்கிறார். பாமரத்தனம், அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, பாமரத்தனமாக முன்வைக்கிறார். ஏனென்று சொன்னால் கற்றறிந்த நிபுணர்கள் இந்த கேள்வியை முன்வைப்பதில்லை. பராசர ஹோரா சாஸ்திராவை சரியாக படித்திருப்பாரேயானால் இந்த கேள்வி அவருக்கு எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. பிருகத் பராசர ஹோரா சாஸ்திராவினுடைய சாப்டர் 34 யோக காரகாஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. தயவு செஞ்சு அதை படிங்கன்னு சொன்னேன், அதை படிக்கவே இல்லை. தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ கிளிப்பிள்ள மாதிரி கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நேரம் தவறாக இருந்தால் மற்றொரு நேரம் அதை இந்த தவறை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித இயல்பு, அறிவாளிகளுடைய இயல்பு. நான் அப்படி தான் இருப்பேன் பிடிவாதமாக. கிரக கோள்களுக்கு பார்வைகளுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி பேசிகிட்டே இருக்க முடியாது, சாகுற வரைக்கும் முன்னேறவே முடியாது. அடுத்த ஜென்மத்திலையும் ஜோசியத்தை படிக்கணும். ஏன்னா இது ஒரு தலைமுறையினுடைய தொடர்ச்சி கிடையாது, ஒரு ஜென்மாவினுடைய தொடர்ச்சி கிடையாது ஜோசியம். போன பிறவியில் ஜோசியத்துக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்போம், இன்றைக்கி ஜோசியராக மாறி இருக்கோம். இந்த முயற்சி இங்கே கம்ப்ளீட் ஆகுது, அதோட லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோங்கிறது முக்கியம். சரி, மேட்ருக்கு வருவோம். குரு நல்லவரா கெட்டவரா மேஷ லக்னத்துக்கு? பராசர ஹோரா சாஸ்திராவை எடுத்து படிங்க, படித்தாதான் இது புரியும். 2 பராசரருடைய கூற்றுப்படி கேந்திரங்களில் அதிபதியாக, கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் சுப பலன்களை தருவதில்லை. திரிகோணத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களோ அசுப கிரகங்களோ நன்மையை தருவார்கள். 3வது பாயிண்ட், 3, 6, 11ஆம் பாவக அதிபதிகள் அசுப கிரகங்கள். இந்த அசுப கிரகங்கள் அதே போல் 2, 8, 12ஆம் பாவக அதிபதிகள்
நியூட்ரல் பிளானட், மறந்துடக்கூடாது. எட்டாம் பாவமும் 12ஆம் பாவமும் துர்ஸ்தானம் கிடையாது, நியூட்ரல் பிளானட். 2, 8, 12ஆம் பாவகங்கள் நியூட்ரல் பிளானட் அதிபதிகள். அவர்கள் எப்போ நல்ல பலன்களை தருவார்கள்னு சொன்னால் அவருடைய அந்த கிரகம் மற்ற சுப கிரகங்களுடைய ஆதிபத்திய சுப கிரகங்களுடைய அசோசியேஷனோ கன்ஜங்ஷனோ ஆஸ்பெக்டோ இருந்தால் மட்டும் அவர்கள் சுப பலன்களை தருவார்கள். இல்லாத வரையில் அவர்கள் கெடுதலை தருவார்கள். அப்படிங்கிறது தான் பராசரருடைய கூற்று. இந்த ஸ்லோகம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது பராசர உரையில். இவர் அதை படிக்கலை. இவர் படித்தது பூரா ஒரே ஒரு சாப்டர் தான். 12 பாவாதிபதிகள் மாறி இருந்தால் எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுட்டா இந்த மாதிரி பாவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பலன் சொல்லிகிட்டே போக வேண்டியதான். கிரக சம்பந்தம்ங்கிறதுல முக்கியமான சம்பந்தம் கிரக பார்வையும் உண்டு. கிரகம் ஒரு வீட்டில் இருப்பது, தங்களுக்குள் பரிவர்த்தனை செய்து கொள்வது, ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது, ஒன்றை ஒன்று பார்வை செய்வது, இது எல்லாமே கிரக சம்பந்தம். இதில் நான் ஒரு சம்பந்தத்தை விட்டுருவேன் அப்படின்னா எப்படி சரியாக வரும்? எல்லா சம்பந்தத்தையும் எடுத்து தான் பலன் சொல்லணும். குழப்பமாக வராது, குழப்பமான பலன்கள் வராது. பலன் சொல்ல தெரியாதவர்கள், கான்செப்ட் தெரியாதவர்களுக்கு தான் இந்த குழப்பம் வரும். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தவரை 9 கூடைய குரு 12ஆம் பாவாதிபதியுமாக இருக்கக்கூடியவர் அந்த லக்னத்திற்கு நல்லவரா கெட்டவரானே தீர்மானம் செய்ய முடியாதவர் ஒரு பேராசிரியரா? அதான் என்னுடைய கேள்வி. குரு நல்லவர், ஏன் நல்லவர்? ஆஸ் பர் பிபிஹெச்எஸ் பராசர மகரிஷி. மகரிஷின்னு சொன்னாலே கோபம் வருதே, எப்படி ஜோசியம் வரும்? நான் கேட்குறேன். முனிவர் சாஸ்திரம்லாம் சொன்னதெல்லாம் முனிவர்கள் தான், மகரிஷிகள் தான். அதையே ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி இல்லைங்கிறது தான் தீக்கா ஜோசியர்னு நான் சொல்கிறேன். ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லை அதை எதிர்த்து போகிறேன்னா வேறு வேலை பார்க்க போயிடணும். நான் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன்னா என்ன கேட்டகரி? முதல்ல என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்கிறது தெரியணும் இல்லையா? அந்த ஸ்டாண்டே தப்பாக இருக்குது. அறகுறை ரெண்டும் கட்டான்னு சொல்லுவோம் நம்ம கலோக்கியலாம். அந்த மாதிரி ரெண்டும் கட்டானாக இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருடைய கூற்று அப்படி தான் இருக்கும். ஆஸ் பர் பிபிஹெச்எஸ் பராசர மகரிஷியினுடைய கோட்பாட்டின்படி, அவருடைய கருத்தின்படி மேஷ லக்னத்திற்கு 9, 12 கூடைய குரு சுபகிரகம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் சுபகிரகம்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா, திரிகோணாதிபத்தியம் அப்படிங்கிறது தான் ப்ரீடாமினன்ட் ஹவுஸ். யாருக்கு? குருவுக்கு. 9ஆம் இடம் தான் மூல திரிகோண ராசி. 12ஆம் இடம் என்பது ஓன் சைன். 12ஆம் இடம் மூல திரிகோணம் கிடையாது. 12ஆம் பாவாதிபதி நியூட்ரல் பிளானட். அந்த நியூட்ரல் பிளானட் 9ஆம் பாவம் என்ற திரிகோண பாவத்திற்கும் அதிபதியாக வருவதால் அவர் சுபகிரகம். அவர் நெகட்டிவ் பிளானட்டே கிடையாது. அப்போ விரையாதிபத்தியத்தை யார் செய்வா? குரு தான் செய்வார். விரயம்னா அதுக்காக வீண் விரயம் கிடையாது. கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதும் விரயம்தான். அடுத்தவங்களுக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணுறோம், அதுவும் விரயம்தான். சேவிங்ஸ் பண்ணுறோம், அதுவும் விரயம்தான். இன்றைக்கி உதவாது அந்த காசு சேவ் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் 12ஆம் பாவம் தான். ஸோ ஒரு பாவத்தில் நல்ல பலன்களும் இருக்கிறது, அதே பாவத்தில் தீய பலன்களும் இருக்கிறது. ஒரு கிரகம் என்ன பலனை தரும் என்பதை தீர்மானிப்பதில் இது போன்ற ஆதிபத்திய விசேஷங்களை குழப்பிக் கொள்பவர்களுக்கு பலன் சொல்ல வராது. பாவகங்கள் தான் இயங்கும்னா பாவகங்கள் மட்டும் இயங்காது. பார்க்கக்கூடிய கோள், இணைந்த கோள், இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து தான் இயங்கும். உடனே கேஎஸ்கே எழுதுக்குவார். கேஎஸ்கே நாங்கள் பராசரருக்கு ஈக்குவலாலாம் வைக்கலை. கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்னா அவர் மெட்டீரியலிஸ்டிக் வியூவில் சொல்லிட்டு போயிருக்கார். எங்களுக்கு வேண்டியது பராசரருடைய ரூல் தான். அதுதான் ஜோசியம், அதுதான் பாரம்பரிய ஜோசியம், அதுதான் ட்ரெடிஷன் அஸ்ட்ராலஜி, அதுதான் வேதிக் அஸ்ட்ராலஜி. ஒரு லக்னத்திற்கு குரு, மேஷ லக்னத்திற்கு குரு சுபரா அசுபரானே தெரியாத ஒரு பேராசிரியர் என்ன பேராசிரியர் நான் கேட்குறேன். சரி, செவ்வாய் எடுத்துக்குவோம். செவ்வாய் லக்னாதிபதி, அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 8ஆம் பாவாதிபத்தியம். 8ஆம் பாவாதிபத்தியம் என்பது கெடுதல், லக்னாதிபத்தியம் என்பது நல்லது. இந்த 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லது செய்வாரா தீயது செய்வாரா? எப்படி பலன் சொல்லுவா அவருடைய பார்வையிலன்னு கேட்குறாரு. இது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான கேள்விங்கிறது திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேஷ லக்னத்திற்கு மூல திரிகோண வீடு மேஷம், செகண்டரி ஹவுஸ் தான் விருச்சிகம். ஸோ 8ஆம் பாவகம் நியூட்ரல் பிளானட். 8ஆம் பாவாதிபதி மற்றொரு ஆதிபத்தியமாக லக்னாதிபத்தியம் பெற்று அந்த லக்னாதிபத்தியம் மூல திரிகோணாதிபத்தியமாக வந்தால் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் சுபர். இதுதான் மகரிஷி பராசரர் சொன்ன கருத்து. மகரிஷியவே நீங்கள் கேவலப்படுத்திட்டேன்னா மகரிஷியோட கருத்து மண்டையில் ஏறவே ஏறாது. யார் சொன்னாலும் ஏறாது. நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், மகரிஷி கிடையாது முனிவர் கிடையாதுன்னா அவர் சொல்கிற கருத்து எப்படி உள்வாங்க முடியும்? அந்த கருத்து மண்டைக்கு ஏறவே ஏறாது. அந்த கருத்து பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். ஜோசியருக்கு முதல்ல பக்தி வேணும், முதல்ல நம்பிக்கை வேணும், அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஸ்டாண்டுக்கு இறங்கி வரணும்.
மைண்டில் பிளாங்காக இருந்தால் தான் ஏதாவது ஏற்ற முடியும். மைண்டு ஃபுல்லாக கச்சடா இருந்ததுன்னா எப்படி ஏற்றுறது மைண்டில்? அதான் பராசர மகரிஷி கிடையாது, அவர் ஒரு ஜோசியர். ஏன் நீ ஒரு ஜோசியர் ஒரு விதியை எழுதி பார்க்கணும், ஒரு விதியை சொல்லி அது நடக்குதான்னு பார்க்கணும். எங்கே பார்ப்போம்? ஒரு ரூல் லைஃப்பில் வந்து நம்ம பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. மகரிஷி 2 வால்யூம் கொடுத்துருக்காரு. 2 வால்யூம் உட்காந்து படிக்கிறதுக்கே நாளாகும். நுணுகி படிக்கணும், சும்மா மேம்போக்க பேஜை பரட்டிட்டு போகக்கூடாது. ஆக மேஷ லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் சுபகிரகம். ஏன் சுபகிரகம்? அஷ்டமாதிபத்தியம் தோஷம் கிடையாது, அஷ்டமாதிபத்தியம் நியூட்ரல். 2ஆம் பாவம் நியூட்ரல், 12ஆம் பாவம் நியூட்ரல். அதுக்கு மற்றொரு ஆதிபத்தியமாக வரக்கூடியது மூலத்திரிகோண வீடு, அதனால அது சுபகிரகம். ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்குமே அப்படி இருக்கு. இப்போ கடக லக்னத்தை எடுத்துக்குவோம், குரு 6, 9 கூடையவர், திரிகோணம், பாக்கியாதிபதி 9th பாவா. அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறார் மகரிஷி பராசரர்? 9th பாவாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அப்போ கடக லக்னத்துக்கு குரு யார்? சுபகிரகம் தான். அந்த சுபகிரகம் நல்ல இடத்துல இருந்து தசை நடந்தால் அது நல்ல பலன்களை தரும். ஆதிபத்திய அசுப கிரகங்களுக்கு இந்த ஆதிபத்திய சுப கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் நல்பலனை தரும். இப்போ சிம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம், 7ஆம் பாவாதிபதி சனி ஆதிபத்திய கெடுதலை தரக்கூடியவர். ஏன்? 6ஆம் பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 7ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக சனி வந்தால் நல்ல பலனை தருவார். அதான் பராசர மகரிஷி சொல்றார், 7ஆம் சுப கிரகங்கள் கேந்திரத்தில் நற்பலன்களை தருவதில்லை. அப்ப அசுப கிரகங்கள் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் நற்பலன்களை தருவார்கள். அதான் அண்டர்ஸ்டுட். சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் சனி நன்மையை தருவார். ஆனால் அவருக்கு இன்னொரு ரோல் இருக்கு, 6th பாவா ரோல் இருக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்? 6ஆம் பாவத்தை வேலையும் அவர் தான் செய்யணும். அப்போ 7ஆம் பாவத்தை கொடுத்து 6ஆம் பாவத்தின் மூலமாக திருமணத்தை கட் பண்ணிடுவார். இந்த இடத்துல ஆதிபத்திய சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்படுமானால் இந்த இடத்துல சேர்க்கையை விட பார்வை என்பது மிகச்சிறந்தது. சேர்க்கை அப்படின்னு சொன்னா சனியோடு குரு சேர்ந்தா குரு கெட்டு போயிடுவார், சனியோட செவ்வாய் சேர்ந்தா செவ்வாய் கெட்டு போயிடுவார். அப்ப இவங்க கெடாம நல்லது செய்ய வைக்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை சனியை குரு பார்க்கணும், ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ல சமசப்தமாக பார்த்துடக்கூடாது. அப்போ குருவும் கெட்டு போயிடுவார், செவ்வாயும் கெட்டு போயிடுவார் சமசப்தமாக பார்த்தா. அப்போ சிறப்பு பார்வைன்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் பார்வை, செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய 4, 8ஆம் பார்வை மூலமாக சனியை பார்த்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பார்வை எப்படி பலன் மாறுதுன்னு தெரியுதுங்களா? நேரடியாக பார்த்தால் கொடுத்து கெடுப்பார். இப்போ நேரடியாக சூரியனும் குருவும் சனியும் பார்த்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் சனி திசை நன்மையை செய்யும், குரு திசை கெடுதலை செய்யும். பிரித்து புரிஞ்சுக்கணும் எப்படி பலன் செய்யணும். பார்வை எப்படி பலன் செய்யும் மாறும். இரண்டும் இணைந்திருந்தாலும் அப்படிதான், சமசப்தமாக பார்த்தாலும் அப்படிதான். குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சனி திசை நன்மையை தரும், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய குரு திசை கெடுதலை தரும். அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் மூலமாக சனியை பார்க்கணும். யார் பார்க்கணும்? குரு பார்க்கணும் அல்லது சனி செவ்வாய் பார்க்கணும். பார்த்தால் மட்டுமே அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும் என்பது ஜோதிட பலன் சொல்லக்கூடிய முறை. இந்த பார்வை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியலைன்னா இந்த இடத்துல குழப்பம் வரதான் செய்யும். படிக்கணும். பராசரரை படிக்காமல் பார்வை பலன்களை சொல்ல முடியாது. சாராவளியில் சொன்னாங்க, அப்போ பாவமே இல்லை, இப்போ பாவம் வந்துருச்சு, அதனால பார்வையை விட்டுட்டாங்க அப்படின்னா இது எப்படி? ஒரு நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் திரும்ப மற்றொரு நூலில் சொல்லப்பட்டிருந்தால் கூறுவது கூறல் குற்றம் அப்படிங்கிற ஒரு நியதி, ஒரு விதி இருக்கு. கூறுவது கூறல் குற்றம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சொன்னதையே திரும்ப சொல்லக்கூடாது. அதற்காக கூட அந்த விதிகளை அவர்கள் விட்டுவிட்டு இந்த ஜோதிட நூலை இயற்றி இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் முரட்டுத்தனமாக தனக்கு தோன்றியதெல்லாம் தான் தோன்றித்தனமாக பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் கோள்களின் பார்வைக்கு பலன் சொல்ல தெரியாது என்று அது 32 வருஷமா நான் அதை ஃபாலோ பண்ணேன்னு சொல்லக்கூடியவர் எவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக தன்னை தொடர்ச்சியாக கல்விக்கு உட்படுத்தி கொள்ளவில்லை, பயிற்சிக்கு உட்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேராசிரியர் என்பவர் அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் தான் கற்கக்கூடிய ஆர்வமுடையவராக இருப்பவர் தான் பேராசிரியர். நன்றா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மீனிங் என்னன்னு. பேராசிரியர் யாருன்னா முதல்ல படிச்சுக்கக்கூடியவர் பேராசிரியர், அவர் தான் பேராசிரியர். 32 வருஷமாக என்னுடைய பாயிண்டையே நான் மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் அவர் பேராசிரியரே கிடையாது. முதல்ல அவருக்கு அனுபவமே இல்லை, அவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு ஆள். அதானே அர்த்தம் அதுக்கு பேர்.
ஆக ஆரம்ப காலகட்டத்தில் தான் என்ன தவறாக பயின்றோமோ அதையே கடைசி வரை மெயின்டைன் செய்து கொண்டு இருப்பது எப்படி ஒரு பேராசிரியத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதில் பேசிக்காக என்னென்னா, ஒரு கிரகம் ஆதிபத்திய சுப கிரகமா அசுப கிரகமா, பார்வை என்பது எந்த இடத்தில் வேலை செய்யும், அது எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்ற அந்த இன்டர்பிரிட்டேஷன் தெரியாத அரைகுறை ஜோதிடர்களுக்கு தான் இந்த டவுட்லாம் வரும். குழப்பங்கள் எப்படி வரும்? ஒரு உதாரண ஜாதகம் இப்போ போடுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இந்த எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகம். இவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தில் பிறந்திருக்கார். ஸோ உத்திரட்டாதி சனி திசை உத்திரட்டாதி சனி திசை முடிந்து, இவருடைய புதன் திசை முடிந்து கேது முடிந்து இப்போது சுக்கிரன் அவருக்கு போயிட்டுருக்கு. இந்த மிதுன லக்னத்திற்கு முதல்ல யார் ஆதிபத்திய சுபகிரகம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல முதல் தரமான சுபகிரகம் யார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல புதன். எல்லாரும் சொல்லுவாங்க புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு விதிவிலக்கு இருக்குது. கேந்திர அதிபதி திரிகோணத்திற்கும் அதிபதியானால் தோஷம் கிடையாது. கேந்திரங்களில் சுபகிரகங்கள் நன்மையை தருவதில்லைங்கிறதுக்கு மீனிங் தான். இப்போ இந்த இடத்துல மிதுன லக்னம், லக்னாதிபதியே புதன். லக்னம் என்பது ஒரு கேந்திரம், திரிகோணமும் இணைந்தது. அதனால் இந்த இடத்துல புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. ஆனால் குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. ஏனென்றால் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் இரண்டும் கேந்திரங்கள் தான், திரிகோணங்கள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது புதனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இயற்கையாகவே கிடையாது. குருவுக்கு இருக்கா? இருக்கு கேந்திராதிபத்திய தோஷம். இந்த இடத்துல 7ஆம் பாவ அதிபதி எங்கே இருக்கார் பாருங்க, 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ இவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. ஏன்னா பாவக ரீதியாக 5ஆம் பாவகத்தில் அவர் இருக்கார். சரிங்களா? இவரை யார் பார்க்குறான்னா சனி பார்க்குறார், சமசப்தமாக பார்க்குறார். அப்போது இவருக்கு எப்படி இந்த தசா நடந்திருக்கும் அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ண தெரியணும். இந்த விதி எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியணும். அப்படி தெரியலன்னா கஷ்டம், இஷ்டத்துக்கு பேச வேண்டியதான், குழப்பம்தான் வரும். இப்போ குரு ஆதிபத்திய சுபகிரகம் இல்லை, ஆனால் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டு. இந்த 5ஆம் பாவத்தில் நல்ல பலனும் இருக்குது, கெட்ட பலனும் இருக்குது. சரியா? இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி சமசப்தமாக பார்க்கிறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது முக்கியமான பார்வை. சனியினுடைய பார்வை ஆதிபத்திய சுபகிரகத்தினுடைய பார்வை. எப்படி மிதுனத்துக்கு சனி நல்லவர் அப்படின்னு கேட்கக்கூடாது. 8ஆம் பாவாதிபதியாச்சே கேட்கக்கூடாது. அப்படி இல்லை. 8ஆம் பாவாதிபதி நியூட்ரல் பிளானட், பாக்கியாதிபதி தான் ப்ரீடாமினன்ட் ஹவுஸ் சனிக்கு. 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம், மூல திரிகோண வீடு. அப்போ அந்த பாவத்தை தான் அவர் அதிகமாக செயல்படுத்துவார். 8ஆம் பாவத்தை அதிகமாக செயல்படுத்த மாட்டார். அவருக்கு தீய கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இருந்தால் அவர் தீய பலன்களை செய்வார். அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சனியினுடைய பார்வை என்பது குருவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. 9, 10 கிரக பார்வை, சமசப்தம பார்வை, தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த யோகத்தின் மூலமாக தான் அவர் சுய தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தை இருக்கக்கூடிய 7ஆம் பாவாதிபதியை சனி பாக்கியாதிபதியாகி பார்ப்பதால் இவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. இப்போ கெட்ட கிரகத்தினுடைய பார்வையினால் கெட்டு போச்சுன்னு நீங்கள் எடுக்க முடியாது இந்த இடத்துல. சரியா? இன்னொரு ஆஸ்பெக்டில் செவ்வாயுடைய 4ஆம் பார்வை இவருக்கு இருக்கு. செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஆதிபத்திய அசுப கிரகம், முழுக்க அசுப கிரகம் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் குடும்பஸ்தானத்திலிருந்து 4ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறது. அப்போ இது கெட்ட பார்வை, ஒரு பார்வை நல்ல பார்வை. அப்போ இவருக்கு குழப்பம் வருது. நம்ம அரைகுறை பேராசிரியருக்கு இந்த இடத்துல தான் குழப்பம். எப்படி பலன் சொல்றது கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதிபத்திய சுபகிரகத்தினுடைய பார்வை என்பது நன்மையை தரும். சனியினுடைய பார்வை இந்த இடத்தில் நன்மை. ஆதிபத்திய அசுப கிரகமாக வரக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை தீமை தரும். இந்த தீமை 4ஆம் பார்வையாக அதே குருவை பார்க்கிறார். இப்போ இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை சஸ்டெயின் ஆகும். 6 செவ்வாயினுடைய பார்வை இந்த இடத்துல குருவுக்கு கிடைக்கிறதுனால இவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஃபேமிலியை விட்டுட்டு 15 நாள் இந்தியாவில் இருந்தால் 15 நாள் ஃபாரினில் இருப்பார். ஏன்னா இவருடைய தொழில் அமைப்பு ரீதியாக இவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய, மனைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இவருடைய தொழில் அமைப்புகளும் அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம், நாம் இன்டர்பிரட் பண்ண வேண்டிய முறை. இப்போ உங்களுக்கு பார்வையினுடைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? 5ஆம் இடத்தை இயக்குவார்னா சொல்வீங்க. அதுக்கு மேலே என்ன சொல்வீங்க? 7, 10 கூடையவர் ஆதிபத்திய ரீதியாக 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல
விஷயமா இருக்குது, இவர் ஜாதகம் திருமண வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனால் இந்த இடத்துல சனி பார்வையை பார்க்கும்போது என்ன சொல்வீங்க? கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா? குணம் கூடும் குறையும் சொல்லுவீங்க. என்ன குணம் கூடும்? என்ன இந்த இடத்துல சனி பார்க்குறாரு, என்ன குணம் குறையுது? நான் கேட்குறேன், சனி பார்வையால் என்ன குறையுதுங்கிறத சொல்லணும். சனி 9, 10, 8, 9 கூடையவர். அவருடைய பார்வை என்ன குறைச்சலை கொடுத்தது? திருப்திகரமான திருமண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வை கிடைக்குது. என்ன பிரச்சனை வரும்? இங்கே செப்பரேஷனை கொடுக்கும். 6 கூடையவன், 6, 7ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு என்பது பிரிவினையை கொடுக்கும். இவருக்கு என்ன பிரிவினையை கொடுத்தது? நாடாறு மாதம் காடாறு மாதம். ஸோ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் சற்று காலம் மனைவியை பிரிந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 15 நாட்கள் மனைவியோடு இருந்து குடும்பத்தோடு இருந்து நேரத்தை செலவழிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் ஒரு கிரகம் மற்ற கிரகத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள். 5ஆம் பாவகம் இவருக்கு சுக்கிர திசையில் குரு புக்தி நடந்துட்டு இருந்துச்சு. தொழில் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. என்ன காரணம்? 10ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இவருக்கு ஏன் தொழில் கெட்டு போகணும்? 6 கூடைய செவ்வாயினுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம். எனவே 5ஆம் இடத்தில் அந்த கிரகம் வீக்காக இருக்கிறார் குரு. ஸோ அதனால் அவருக்கு தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் பின்னடைவை அது கொடுத்தது அப்படிங்கிறத நாம் ப்ரிடிக்ட் பண்ணணும். இதுதான் பலன் சொல்கிறதுக்கான அமைப்பு. 9ஆம் பாவாதிபதியுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் என்பது 9ஆம் இடம். எனவே 9ஆம் பாவாதிபதியினுடைய பார்வை குருவுக்கு கிடைக்கும் பொழுது அந்த தொழிலில் சற்று பின்னடைவு என்பது ஏற்படும். 6 கூடையவன் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ தொழில் ரீதியான போராட்டங்கள், கொஞ்சம் சிக்கல்கள், தடங்கல்கள், தடைகள் இதெல்லாம் ஏற்படும். இதுதான் தசாபுக்திக்கு பலன் சொல்லக்கூடிய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டைம் எடுத்தால் உங்களால் கவனிக்க முடியாது. ஸோ பராசரரை சரியாக படிக்காமல் தான் சொல்லக்கூடிய 32 வருஷமாக கீறல் விழுந்த ரெக்கார்டாகவே தன்னுடைய பிராக்டிஸை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் இதற்கு என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ கிரகங்களுடைய பார்வை அது தரக்கூடிய பலன்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இப்பொழுது நேயர்களுக்கு இருக்காது. எனவே யாரிடம் படிக்க வேண்டும், யாரிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும், யார் முறையாக பயின்றவர்கள், யார் நம்பிக்கையோடு பயின்றவர்கள். நாசிகவாதி அப்படின்னு சொன்னோம்னா குங்குமம் போட்டு வச்சுட்டு கருப்பு சட்டையை போட்டு வரக்கூடாது. திமுகங்கிற நிறுவிக்கூடாது கருப்பு சிவப்பு. தனக்கு தேவையான நாமம் போட்டு போய் பிஹெச்டி பட்டம் வாங்குறது, அதுக்கப்புறம் கீழே இறங்கினோம்னா அழிச்சிடுறதுலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் வேஷம் போடக்கூடாது. மற்றவங்களோட கொட்டையும் பட்டையும் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்கள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தேவைன்னா பட்டை போட்டுக்குவீங்க, நாமத்தை போட்டுக்குவீங்க, இல்லைன்னா கருப்பு சட்டையை போட்டு அழிச்சிட்டு வந்துடுவீங்க பெரிய பகுத்தறிவாதி மாதிரி. அதானே நீங்களும் செய்கிறீங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ முறையாக பயின்றவர்களாக இல்லை மக்களே. ஊர் உலகத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் பேராசிரியர் என்ற பெயரில் ஊரை ஏமாற்றிருக்கலாம், பேராசிரியராகவே இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் யார் என்பதை அந்த ஒரிஜினல் மாஸ்கை கட்டிட்டு நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவருடைய ஜோதிட அறிவு எத்தகையது அப்படிங்கிறத விளக்கும் முகமாக தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். கிரகங்களுடைய பார்வைக்கு பலன் உண்டு. அது கண்டிப்பாக மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கிரகங்களுடைய பார்வைக்கு ஏற்றவாறு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதை விளக்கக்கூடிய அறிவு ஜோதிடர்களுக்கு வேண்டும். அதற்கு முறையாக ஜோதிடத்தை பயின்றிருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.